அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு EMP 2வில் சாப்டர் 1 இறுதி பகுதி பார்ட் 3 வந்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு முதல் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் அனுப்பினால் அதை ஒருக்கா பார்த்துக்கொண்டு இப்பொழுது வந்து பார்ட் 3க்கு வந்து நாங்கள் போவோம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து கம்யூனிகேஷன் மாடல். அதில் வந்து ஏற்கனவே 2 மாடல் பார்த்துருக்கோம். இந்த மாடல் வந்து ஷ்ராம் மாடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு கம்யூனிகேஷன் மாடல். அப்போ இந்த மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணினவருக்கு பேர் வந்து வில்பர் ஷ்ராம். 1954ஆம் ஆண்டு இந்த மாடலை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறார். இந்த மாடலில் மிக முக்கியமான விஷயம் என்னமாக கருதப்படுகின்றதுன்னு சொன்னால், முதலாவது கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து முக்கியமான ஒரு விடயமாக இங்கு கருதப்படுகின்றது. அதாவது என்கோட் பண்ணுறது டீகோட் பண்ணுற விடயங்கள் வந்து மிக முக்கியமான விடயமாக கருதப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்களான்னு சொன்னால், ஷ்ராம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சென்டர் ஃபீட்பேக்கை பெறாத வரைக்கும் அந்த கம்யூனிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் யாராவது ஒரு ஆள் கம்யூனிகேஷன் ஒன்றை செய்யும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும் அல்லது கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரிசீவர் அந்த மெசேஜை யார் ரிசீவ் பண்ணினாரோ அவர்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் வர வேணும். அப்படி ஃபீட்பேக் வராத ஒரு கம்யூனிகேஷன் இன்கம்ப்ளீட்டான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஷ்ராம் வந்து வேறு ஒரு விடயத்தையும் கருத்தில் கொள்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், கம்யூனிகேஷன் அப்படின்றது 2-வே ப்ராசஸ். அப்போ 2-வே ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் சென்டரும் மெசேஜ் அனுப்புவார், ரிசீவரும் மெசேஜ் அனுப்புவார். இதை வந்து வேறு ஒரு டேர்மையும் வந்து சொல்லிவினோம் இன்டராக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிவினோம். உதாரணத்துக்கு சென்டர் மட்டுமே மெசேஜ்களை வந்து சென்ட் பண்ணி கொண்டு இருக்காமல் ரிசீவரும் மெசேஜை வந்து சென்ட் பண்ண வேணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய கால ரேடியோ டெலிவிஷன் எல்லாம் சென்டர் மெசேஜை தொடர்ந்து சென்ட் பண்ணி கொண்டு இருப்பினோம், ரிசீவர் தொடர்ந்து மெசேஜை ரிசீவ் பண்ணி கொண்டு இருப்பினோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 90ஆம் ஆண்டுக்கு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90-99ஆம் ஆண்டு பிற்பகுதியில் டெலிஃபோன் மூலம் ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். அதே மாதிரி டெலிஃபோன் மூலம் நீங்கள் ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கதைக்கலாம். இப்போ பார்த்தீங்களான்னு சொன்னால் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் வாடிக்கை நேயர்களோட கம்யூனிகேஷன் பண்ணி கொண்டிருப்பினோம். அப்போ இது என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது இருவழி ப்ரோசஸ். அப்போ பழைய கால டிவி எப்படிப்பட்டது? வெறுமனே மெசேஜெல்லாம் சென்ட் பண்ணி கொண்டிருக்கும், ரிசீவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் இப்போ மாடர்ன் டிவி ரேடியோ ஸ்டேஷன் எல்லாம் அப்படி அவைகளையும் ரிசீவரையும் வந்து இணைச்சிருக்கிறோம். அப்போ நீங்களும் சென்ட் பண்ணுவீங்க, அவர்களும் சென்ட் பண்ணுவீங்க. அப்போ இதான் வந்து ஷ்ராம் மாடலினுடைய மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுது. சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அடுத்த ஸ்லைட்ஸில் வந்து ஷ்ராம் வந்து ஒரு சில விடயங்களை சொல்லியிருக்கிறார், அல்லது ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணியிருக்கிறார். அந்த விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கம்யூனிகேஷன் செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், கல்ச்சரல் பேக்ரவுண்ட் போன்ற விடயங்கள் வந்து நன்றாக தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி இந்த 3 விடயங்களும் நன்றாக தெரிஞ்ச ஒரு நபரால் ஒரு நல்ல கம்யூனிகேஷனை செய்ய முடியும், அல்லது நல்ல அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் வந்து எஃபெக்டிவான கம்யூனிகேஷனை வந்து செய்ய முடியும். அப்போ 3 விடயங்களை அவர் இம்பார்ட்டண்ட்டாக கருதுகிறார் ஒரு கம்யூனிகேஷனுக்கு. உதாரணத்துக்கு நாலேஜ், 2வது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், 3வது கல்ச்சரல் பேக்ரவுண்ட். இந்த 3ம் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு மிகவும் முக்கியமான எலிமெண்ட்ஸாக ஷ்ராம் வந்து பிலீவ் பண்ணுறார். அதில் மிக முக்கியமான ஒரு பகுதி பார்த்தீங்களான்னு சொன்னால், ஒரு மெசேஜை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் வந்து மக்கள் இன்டர்பிரேட் பண்ணிக்கணும், அதாவது வந்து மொழிபெயர்த்து கொள்ளிக்கணும். அப்படி ஏன் அவர்கள் டிஃப்ரெண்டான முறையில் இன்டர்பிரேட் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்ச்சர் வந்து மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. ஒரு நபர் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு கல்ச்சர், அவருடைய கலாச்சார பின்னணி மிக முக்கியமாக இருக்கும். அப்போ வெவ்வேறு கலாச்சாரங்களில் இருக்கின்ற நபர் வெவ்வேறு வகையாக புரிஞ்சு கொள்வார். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்கள் உதாரணத்துக்கு மேற்குலகில் இருக்கிற ஒரு நபர் எங்களுடைய தமிழ் சினிமாவை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டால், தமிழ் சினிமாவில் கதைகள் போய்கொண்டிருக்கும். திடீரென்று ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் வரும். இப்போ பாடலை வந்து நாங்கள் மிகவும் இயல்பாக ஏற்றுக்கொள்வோம், அல்லது சில பாடல்களுக்காகவே தமிழர் அல்லது தமிழ் கலாச்சாரத்தை நன்றாக விளங்கினவர்கள் அந்த பாடல்களுக்காகவே திரைப்படமாக போவார்கள். இப்போ மேற்குலகத்தில் இருக்கிற ஒரு நபர் இந்த திரைப்படத்தை பார்க்கக்குள்ள எங்களுடைய கலாச்சார பின்னணியை அவர் அறியவில்லை அப்படின்னு சொன்னால், அவர் உடனடியாக கேட்குற கேள்வி, இது என்ன படத்தில் திடீரென்று பாடல் வருது, எப்படி ஒரு கதாநாயகம் ரோட்டில் இருந்து ஆடி பாடிக்கணும். அப்போ அவர்களுடைய கலாச்சார பின்னணியும் எங்களுடைய கலாச்சார பின்னணியும் வெவ்வேறு வகையாக இருக்கிறபடியால் அந்த திரைப்படத்தை அவர் இன்டர்பிரேட் பண்ணுற விதம் வந்து வேறு வகையாக இருக்கும்.
அப்போ ஒரு மெசேஜை வந்து நீங்கள் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து நீங்கள் மொழிபெயர்த்து கொள்கிறீங்களான்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. அதில் முதலாவது காரணி வந்து கல்ச்சர். ரெண்டாவது பார்த்தீங்கள் அப்படின்னு சொன்னால் ரிலீஜன், அதாவது சமய ரீதியாக ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு வகையான மொழிபெயர்ப்புகளை கொண்டு வந்திருக்கும். ஒரு மெசேஜையே அவர்கள் டிஃப்ரெண்டான ஐடியாஸை வந்து மொழிபெயர்த்து கொண்டு வைப்பார்கள். அதே மாதிரி மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி நபரினுடைய பின்னணியும் வந்து ஒரு மெசேஜை வெவ்வேறு வகையாக இன்டர்பிரிட் பண்ணுறதுக்கு காரணமாக அமையும். இந்த 3 விடயங்களும் ஒரு கம்யூனிகேஷனில் வந்து தாக்கம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராம் வந்து பிலீவ் பண்ணுறார். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஸ்ட்ராம் மாடலினுடைய ஒரு வரிப்படம், ஒரு டயக்ரத்தை பார்ப்போம். ஸ்ட்ராம் மாடலினுடைய டயக்ரத்தில் மிக முக்கியமானது சென்டர் ரிசீவராக மாறுவார், ரிசீவர் சென்டராக மாறுவார். அப்போ இதைத்தான் வந்து அவருடைய மாடலில் வந்து இன்சிஸ்ட் பண்ணினோம். அப்போ அவருடைய மாடலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர் வந்து 3 விடயங்கள் வந்து கவனிக்கப்பட்டிருக்குது. சென்டருக்கு என்கோட், இன்டர்பிரிட்டர், டீகோடர். அதாவது வந்து மெசேஜை வந்து என்கோட் பண்ணுவார், மெசேஜை வந்து சென்ட் பண்ணுவார், அந்த சென்ட் பண்ணினது வந்து ரிசீவர்கிட்ட கிடைக்கும், அவர் டீகோட் பண்ணுவார், மெசேஜை இன்டர்பிரிட் பண்ணுவார், திருப்பி ரிசீவர் சென்டராக மாறி மெசேஜை வந்து என்கோட் பண்ணி சென்ட் பண்ணி விடுவார். இப்போ சென்டர் ரிசீவராக மாறி மெசேஜை வந்து டீகோட் பண்ணுவார். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்க்குலர், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. சென்டர் ரிசீவராயும் ரிசீவர் சென்டராயும் மாறி மாறி வருகிறேன். அப்போ இந்த டயக்ரத்தில் தான் அவர் வந்து ஒரு ஃபீட்பேக் என்ற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வரார். ஆகவே தொடர்ந்து சென்டர் லீனியராக மெசேஜ்களை சென்ட் பண்ணி கொண்டிருக்காமல் சென்டரும் வந்து ரிசீவராக மாறுவார், ரிசீவரும் சென்டராக மாறுவார். இதுதான் அவருடைய அந்த கன்செப்டினுடைய டயக்ராம். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அவருடைய ஸ்ட்ராம் மாடலில் இருக்கிற கம்போனன்ட்களை பார்ப்போம். அப்போ முதலாவது என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் படித்த அதே கம்போனன்ட்ஸ்கள் தான் சென்டர், என்கோடர், டீகோடர், இன்டர்பிரிட்டர், ரிசீவர். அப்போ 5 மூலகங்கள் இங்கே இருக்குது, கம்போனன்ட்ஸ்கள் இருக்குது. அந்த 5ஐயும் 1 by 1 பார்ப்போம். சென்டர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இன்னொரு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மெசேஜை வந்து சென்ட் பண்ணுற நபரை வந்து நாங்கள் சென்டர் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்த என்கோடர் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டர் தன்னுடைய மெசேஜை போர்ட் பண்ணுறது தான் வந்து என்கோடர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ என்கோடிங் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி என்கோடிங் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். நான் ஒரு லெட்டர் உங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ண போகிறேன் வைபரில் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு நான் என்னுடைய மெசேஜை என்கோட் பண்ணுவேன் இனத்தில் இங்கிலீஷ் லெட்டர்லையோ அல்லது தமிழ் லெட்டர்லையோ என்கோட் பண்ணுவேன். அப்போ ஒரு சென்டர் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக அவர் செய்ய வேண்டியது வந்து அதை என்கோட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீகோட் அப்படின்னு சொன்னால் ரிசீவர் நான் அனுப்பின அந்த மெசேஜை லெட்டர் பை லெட்டராக வாசிக்கிறத தான் சொல்லி நம்ம வந்து டீகோடர் அப்படின்னு சொல்லுவார். டீகோடிங் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கன்வெர்ட், அவருக்கு புரிஞ்ச மொழியில் அந்த மெசேஜை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து டீகோடர். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்கிறது. அனுப்பின மெசேஜை டீகோட் பண்ணி புரிஞ்சு கொள்றதுக்கு பேர் தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். அதாவது மொழி மாற்றம் செய்து அவர் அதை புரிஞ்சு கொள்ளுவார். அப்போ இன்டர்பிரிட்டரும் ரிசீவரும் சில நேரங்களில் சேம் பர்சனாக இருப்பினும். அடுத்தது வந்து ரிசீவர் அப்படின்னு சொன்னால் பர்சன், யாருக்கு வந்து மெசேஜ் கிடைக்கிற பர்சனோ அவரை தான் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிசீவருக்கு வந்து டீகோட் பண்ணுறதும் இன்டர்பிரிட் பண்ணுறதும் அவருடைய வேலையாக இருக்கும். சென்டருக்கு வந்து என்கோட் பண்ணுறதும் சென்ட் பண்ணுறதும் அவருடைய வேலையாக இருக்கும். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். அவருடைய மாடலில் இருக்கிற மிச்ச எலிமெண்ட்ஸ்களையும் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ். ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்கிறது சென்டர் அனுப்புகின்ற டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்று கருதப்படும். அப்போ இந்த டேட்டாவே இன்ஃபர்மேஷனையும் தான் வந்து ரிசீவர் வந்து பெற்றுக்கொள்வார். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபீட்பேக் அப்படி என்று சொன்னால் ஒரு ரிசீவர் ரிசீவ் பண்ணின மெசேஜுக்கு பதில் அளிக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபீட்பேக். மூன்றாவது வந்து மீடியம் அப்படின்னு சொன்னால் ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுவதற்கான சேனல், அதைத்தான் வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சில வழிகளில் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிஃபோன் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் தேர் சம் மீடியம். ஏன்னா அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்கள் வந்து மீடியமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் அல்லது ஓரல் கம்யூனிகேஷன் சொன்னால் அங்கே வழிதான் வந்து அங்கே மீடியமாக இருக்கும்.
அப்போ மீடியா சேனல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டான தோற்றப்பாடுகளை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வகையான மீடியத்தை வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாய்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மெசேஜை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுற எந்த ஒரு விடயமும் நாய்ஸ் என்று கருதப்படும். நீங்கள் செய்கிற கம்யூனிகேஷனில் அல்லது அனுப்புகின்ற கம்யூனிகேஷனில் மெசேஜை வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு விடயம் அதை இன்டர்ஃபியர் பண்ணிச்சுன்னு சொன்னால், அதை தடுத்தது அப்படின்னு சொன்னால், அல்லது அதில் குறுக்கீடு செய்திச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி கருதினோம். சரி, அடுத்த ஸ்லைட்ஸை பார்ப்போம். அவருடைய ஸ்ட்ராம் மாடலினுடைய அட்வான்டேஜ்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது அட்வான்டேஜ் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்ட்ராம் மாடல் அப்படின்றது ஒரு சர்க்குலர் அல்லது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. சென்டர் ரிசீவர்னு சொல்லி மாறி மாறி இருக்கிறதால இதில் மிக முக்கியமானது போத் பார்ட்டிஸ் வந்து தங்களுடைய கம்யூனிகேஷனில் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நிறைய டைம் அல்லது இடம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போத் பார்ட்டி அப்படின்னு சொன்னால் சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரும் தங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறதுக்கு இடம் இருக்குது அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜான மாடலாக கருதப்படுது. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்று பார்த்தீங்கள் இது வந்து ஒரு டைனமிக்கானு சொன்னால் அதில் வந்து ஒரு இயங்கு நிலையில் இருக்கக்கூடியது. அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து தொடர்ச்சியாக சேஞ்சிங் ஆகிக்கொண்டிருக்கும். அப்போ இதனால் இது வந்து மிகவும் உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டாட்டிக் கம்யூனிகேஷன்ஸ் பெரும்பாலும் மக்களால் விரும்பப்படுறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக் எல்லாம் ஒரு டைனமிக் கம்யூனிகேஷன் உள்ள ஒரு இடம். உதாரணத்துக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுவார். நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, அப்போ ஏதோ ஒன்று செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டைனமிக் தன்மை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நவீன உலகத்தில் சோஷியல் மீடியா மிகவும் இம்பார்ட்டண்ட்டான விடயமாக இருக்கிறதுக்குரிய பிரதானமான காரணம் அது வந்து டைனமிக் அப்படின்னு சொன்னால் சென்டர் மெசேஜை சென்ட் பண்ணுவேன், ரிசீவரும் திருப்பி மெசேஜில் வந்து சென்ட் பண்ணுவேன். அப்போ இது வந்து அதன் மூலம் இந்த ஸ்ட்ராம் மாடல்ன்றது டைனமிக்காக இருக்கிறது வந்து ஒரு அட்வான்டேஜாக கருதப்படும். அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டரும் ரிசீவரும் மெசேஜ்களை வந்து இன்டர்சேஞ்ச் செய்கிற வழியாக உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பார்ட்டியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். பெரும்பாலும் ஸ்டெட்டிக்கான கம்யூனிகேஷனில் வந்து ஒரு பார்ட்டி சென்டர் மட்டும்தான் ஆக்டிவாக இருப்பார், ரிசீவர் ஜஸ்ட் லிசனர். அதனால் ஆக்டிவாக இருக்கிற தன்மை வந்து மற்ற கம்யூனிகேஷன் மாடல்களில் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராம் மாடலில் வந்து சென்டரும் ரிசீவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற வழியால் ஆக்டிவ் கம்யூனிகேஷனுக்கு இடம் இருக்குது. அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்யூனிகேஷன் மாடலில் வந்து ஃபீட்பேக் இருக்கிற வழியால் நான் சொன்ன விடயம் அல்லது சென்டரால் அனுப்பப்பட்ட மெசேஜ் தெளிவாக ரிசீவரால் இன்டர்பிரிட் பண்ணப்பட்டிருக்குதா, உதாரணத்துக்கு மிகவும் நான் என்னத்தை நினைச்சு சொன்னனோ அந்த விடயம் அவரால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா அல்லது அவர் புரிந்து கொண்டு விட்டாரா அப்படின்றத அறிகிறதுக்கு இந்த ஸ்ட்ராம் மாடல் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வழங்குது. மற்ற மாடல்களில் பெரும்பாலும் ஃபீட்பேக்குகள் இல்லை அப்படின்றபடியால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் அட்வான்டேஜ் குறைவாக இருக்கும். அப்போ அதனால் சென்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவார் தன்னுடைய மெசேஜ்கள் வந்து சரியான முறையில் விளங்கி கொண்டார்களா ரிசீவர் அப்படின்றத அவர் சரியாக புரிஞ்சு கொள்ளுவார். அடுத்த ஸ்லைட்ஸுக்கு போவோம். இந்த ஸ்ட்ராம் மாடலில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது, இந்த ஸ்ட்ராம் மாடல் வந்து கம்ப்ளெக்ஸான கம்யூனிகேஷன் ப்ராசஸுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அப்போ அதனால் அதை வந்து நாங்கள் டிஸ்அட்வான்டேஜாக கருதலாம். ஸ்ட்ராம் மாடல் கம்ப்ளெக்ஸான, அதாவது குழப்பமான அல்லது ஒரு சிக்கலான கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்த மாட்டோம். உதாரணத்துக்கு சிக்கல் இல்லாத, உதாரணத்துக்கு சாதாரணமான நார்மல் டாக்ஸுகள், சேட்டுகள் இப்படியான விடயங்களில் வந்து இந்த கம்யூனிகேஷனை வந்து நாங்கள் பயன்படுத்த முடியும். அப்போ கம்ப்ளெக்ஸான கம்யூனிகேஷன் மாடல்களுக்கு இது பயன்படுத்த முடியாதது என்ற விடயம் டிஸ்அட்வான்டேஜாக கருதப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய மாடலில் மிக முக்கியமானது எப்போவுமே ரெண்டு சோர்சஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சென்டர், ரிசீவர். ஒன்றுக்கும் மேற்பட்ட சோர்ஸுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாடல் பொருத்தமில்லாததாக இருக்கவும். சரி, அப்போ இந்த மாடல் வந்து எப்போவுமே பொருத்தமானதாக இருக்கும். 2 சோர்ஸஸுக்கு தான் பொருத்தமானதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட சோர்ஸ், 2க்கும் மேற்பட்ட சோர்ஸ்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவர்களால் இதை சமாளிக்க முடியாமல் இருக்கும். மூன்றாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, இன்டர்பிரிட் பண்ணுறது வந்து மூன்றும் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மறையாகவும் சில வேளை இருக்கும். நீங்கள் ஒன்று நினைச்சு சென்ட் பண்ணியிருப்பீங்க, அதை அவர் வேறு ஒரு மாதிரியான அதை இன்டர்பிரிட் பண்ணியிருப்பார்.
ஆகவே இது கொஞ்சம் சிக்கலானது. ஏனென்று சொன்னால் நீங்கள் சென்ட் பண்ணின மெசேஜை வேறு ஒரு வழியாக அல்லது முரணான வகையில் ஒரு நபர் புரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை கூட்டுமே தவிர குறைக்காது. ஆக இதில் வந்து மிகவும் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக நாங்கள் கருதுறது இந்த இன்டர்பிரிட்டேஷன் சில வேளைகளில் சரியான முறையில் நடைபெறாது. அப்போ இது போன்ற காரணங்களால், இந்த 3 காரணங்களால் டிஸ்அட்வான்டேஜாக நாங்கள் ஸ்ட்ராங் மாடலை வந்து காணப்படுது. சரி, நாங்கள் சாப்டர் 1 இறுதி அத்தியாயத்தையும் பார்த்துட்டோம். ஆகவே இதோட வந்து சாப்டர் 1 முடியுது. அப்போ சாப்டர் 1 உங்களுக்கு என்ன வகையான கேள்விகளை வந்து அவையில் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், கம்யூனிகேஷன் என்று சொன்னால் என்னன்ற டெஃபினிஷனை வந்து எதிர்பார்க்கணும். அதே மாதிரி அப், டவுன், ஹொரிசாண்டல் இது போன்ற இந்த கொஷின்ஸ்களும் வரும். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வேளைகளில் கம்யூனிகேஷன் மாடல் 2 கம்யூனிகேஷன் மாடலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பேன். அது தவிர கம்யூனிகேஷனில் இருக்கிற பேசிக்கான கம்போனண்ட்டுகளை சொல்லி அந்த கம்போனண்ட்டுகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்பேன். அப்போ இந்த சாப்டர் 1 நான் இதோட முடிக்கிறேன். நீங்கள் இந்த சாப்டர் 1 ஒருக்கா திருப்பி இந்த வீடியோ டியூட்டோரியலை எல்லாம் திருப்பி ஒருக்கா போட்டு பார்த்து நீங்கள் ஒருக்கா சைட் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் அடுத்த சாப்டர் 2 வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுற உங்களுடைய விரிவுரையாளர் சிவாகரன். நன்றி, வணக்கம்.